ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம கிட்ட ஒரு புது பிராண்ட் வந்திருக்குது. புது பிராண்ட் மீன் இந்தியாவுக்கு புது வரவு வந்திருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தோம்னா இந்த டிஆண்டியோடைய என்விஆர் இது. இந்த என்விஆரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிஆண்டிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது கிடையாது. இப்போ தான் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு சொன்னாங்க. ஓகே ஃபைன். பார்த்து இனி வர வீடியோக்களில் இந்த பிராண்டை பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கும் தெரியல, அவங்க சொன்னதை வச்சு மட்டும்தான் பார்க்குறேன். அதே மாதிரி அனலைஸ் பண்ணும்போது கூட எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண தான் வந்துட்டு இந்த பிராண்ட் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்ல முடியும். பட் இந்த பிராண்டில் என்ன விஷயம் பார்த்தோம்னா, இவங்க ஹெச்டி கேமரா மேனுஃபேக்சரிங் பண்ணல. ஜஸ்ட் பார்த்தோன்னா ஐபி கேமரா, என்விஆர், நெட்வொர்க் பிடிஎஸ் கேமரா இது மாதிரி தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம என்விஆர் வந்துருச்சு. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த என்விஆர்ல எப்படி ஐபி கேமரா ஆட் பண்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆட்டத்தோட கடைசி ரவுண்ட் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஆட்டமே இனிமே தான் தொடங்க போகுது. ஃபர்ஸ்ட் இந்த டிஆண்டி என்விஆர் அன்பாக்சிங் பார்த்தலாம். இந்த பாக்ஸ் இதுதான். பாக்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாக கிடையாது. அதே மாதிரி இந்த பிராண்டோட லோகோ பார்த்தோன்னா கிரீன் கலர், அதே மாதிரி கிரீன் கலர் கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த பாக்ஸே ஒரு பக்கம் க்ரீனாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த என்விஆரோட ஃபோட்டோ போட்டுருக்காங்க. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது, ப்ளைனாக அழகாக நீட்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் டாப்பில் பார்க்கும்போது இங்கே வந்துட்டு இந்த ஒரு லேபிள் விட்ருக்காங்க. லேபிள் தான் பார்த்தோம்னா இது என்ன மாடல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம இதை மட்டும் தனியாக ஒரு ஃபோட்டோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ மாடல் பார்த்தோன்னா வந்துட்டு TC-R3110 அப்படிங்கிற மாடல் நம்பர். அதே மாதிரி இதில் யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. இதோட ஐபி அட்ரஸ் என்ன, டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் என்ன எல்லாமே இதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதில் எம்ஆர்பி விலையெல்லாம் இதில் மென்ஷன் பண்ணலை. மேனுஃபேக்சரிங் அப்படி மட்டும் தான் மென்ஷன் பண்ணுறாங்க, தவிர இதில் எம்ஆர்பி விலை எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ஓகே ஃபைன், பரவாயில்ல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த பாக்ஸ் பார்க்கும்போதே கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே, இப்போதைக்கு நார்மலாக சீல் பேக்கிங் கிடையாது, நார்மல் பேக்கிங் தான். இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உள்ள ஃபஸ்ட்டு என்விஆர் இருக்குது. இதுதான் இந்த டிஆண்டி என்விஆர். இது அப்படியே இருக்கட்டும். உள்ளே இருக்க என்ன அக்சசரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஒரு யூசர் மேனுவல் இருக்குதுப்பா. இது பார்த்தோம்னா நல்ல இது எல்லா மொழியிலையும் இருக்குது. எனக்கு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் என்று சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா சைனீஸில் இருக்குது, நிறைய மொழியில் இருக்குது. அதுக்காக பெரிய புக் கொடுத்துருக்காங்க, அதாவது பெரிய யூசர் மேனுவல் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஒரு சின்ன அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் இது நார்மலாக, அதாவது அடாப்டருங்கிறது நார்மலாக இருக்குது. பார்க்கலாம், பின்னாடி யூஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றா தெரியும். இந்த அடாப்டரோட வோல்டேஜ் பார்த்தோம்னா 12 வோல்ட் 2 ஆம்பியர் உள்ள அடாப்டர் இது. அடுத்தது ஒரு மவுஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலாக எல்லா என்விஆர் டிவிஆர் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன மவுஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் இருக்கிற ஹார்ட் டிஸ்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஹார்ட் டிஸ்க் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போதைக்கு இந்த என்விஆரை பற்றி பார்த்தலாம். இந்த என்விஆர் சேஃபாக இருக்கிறதுக்கான சைடில் 2 ஃபோன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம சொல்லி ஜஸ்ட் என்விஆர் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா என்விஆர் இப்படி தான் இருக்குது. என்விஆரில் பார்த்தோம்னா இது ஒரு பிளாக் கலராக இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது இங்கே டிஆண்டி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இங்கே சிஸ்டம், அதாவது SOSன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இண்டிகேஷன் இருக்குது. அவ்வளோதான், மற்றபடி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அதே சைடில் இங்கே பார்க்குற அடியில் பார்த்தோம்னா இங்கே ஒரு லேபிள் இருக்குது. இந்த லேபிளில் அதோட மாடல் நம்பர், அதாவது இந்த லேபிளில் அதே லேபிளில் இங்கே சின்னதாக கொடுத்து என்னென்ன டீட்டெயில் இருக்கோ இந்த என்விஆர் டீட்டெயில் ஃபுல்லாக அங்கே இருக்குது. மற்றபடி ஹார்ட் டிஸ்கை ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த என்விஆரை நம்ம வால்லையும் மவுண்ட் பண்ண முடியும். மவுண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுமே இருக்குது. அதே மாதிரி இந்த என்விஆர் பேக் சைடில் பார்த்தோம்னா இங்கே ஒரு பவர் போட்டிருக்கு, 12 வோல்ட்டுக்கான பவர் போட்டிருக்குது. ஒரு லேண்ட் போட்டிருக்குது, 2 யூஎஸ்பி போட்டிருக்குது. 2 யூஎஸ்பி போட்டு வந்துட்டு 2.0 தான். அதே மாதிரி இதில் புதுசாக வந்துட்டு ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது யூஸ் பண்ணி பார்க்க அது என்னென்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி பக்கத்தில் வந்து HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு VGA கேபிள், அவ்வளோதான். வேறு எதுவுமே இதில் கிடையாது, நீட்டாக இருக்குது. ஓகே, இப்போதைக்கு இந்த என்விஆரை நம்ம கனெக்ட் பண்ணி எப்படி ஸ்டார்ட் அப் இருக்குது, நம்ம எப்படி ஆட் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்விஆர், பிஎஸ் வச்சு கேமரா எல்லாத்தையும் லிங்க் பண்ணிடலாம். லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவர் கொடுத்துட்டு நம்ம போயிட்டு மானிட்டரில் எப்படி இருக்குது, அதோட செட்டிங்ஸ் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படி எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா ஜஸ்ட்டு பிஓயிலேருந்து என்விஆருக்கு லிங்க் கொடுக்கலாம். பியோட அப்ளிங்லேருந்து ஜஸ்ட்டு பியோட அப்ளிங்லேருந்து லைன் கொடுத்துட்டு என்விஆருடைய லேண்ட் போர்ட்டில் ஒரு லைன் கொடுத்தாச்சு. அதாவது இப்போதைக்கு பார்த்தோம்னா பிஓயிலிருந்து என்விஆருக்கு நான் நெட்வொர்க் லைன் கொடுத்துட்டேன். அதே மாதிரி 2 கேபிள் பார்த்தோம்னா 2 கேபிள் 2 கேமரா. இந்த 2 கேமராவை ஜஸ்ட் டேரெக்டாக பிஓயில் கொடுக்குறேன். கொடுத்த பிறகு ஜஸ்ட் இதுக்கப்புறம் என்விஆருக்கு லைன் கொடுக்குறேன். என்விஆருக்கும் பவர் கொடுத்தாச்சு. இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நான் கனெக்ட் பண்ணுற கேமரா கூட வந்துட்டு டிஆண்டி அந்த கேமரா தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன்.
ஏன்னா அந்த டிஆன்டி கேமராவை நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் அதோட கிளாரிட்டி எப்படி இருக்குது எல்லாத்தையும் கிளியராக அக்யூட்டாக சொல்கிறேன். இப்போதைக்கு என்விஆரும் ஆன் ஆகிடுச்சு. நான் போய் மானிட்டரில் போயிட்டு எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஸ்டார்ட் அப் இருக்குது அப்படிங்கிறத கிளியராகவும் தெளிவாகவும் சொல்கிறேன். இப்போதைக்கு என்விஆரில் நான் விஜே கேபிள், HDMI கேபிள், மவுஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பவர் கொடுத்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இதோட பியூ சுவிட்ச்லையும் பார்த்தோம்னா லிங்க் ஆகுதா, அதுக்கு நான் பவர் கொடுத்தேன், லிங்க் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போதைக்கு நான் கொடுத்த 2 கேமராவும் லிங்க் ஆகுது, அதுமாதிரி என்விஆரும் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இது மாதிரி கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். இப்போதைக்கு என்விஆர் ஸ்டார்ட் அப் ஆகிடுச்சு. டிஆன்டி அப்படிங்கிற மாதிரி லோட் ஆகி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆன பிறகு இந்த என்விஆரில் ஃபஸ்ட் எடுத்தாலும் லாங்குவேஜ் கேட்குது. இந்த லாங்குவேஜின் கீழே பார்த்தா ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை லாங்குவேஜ் மாற்றினீங்கன்னா ரீபூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குது. இப்போ லாங்குவேஜ் செக் பண்ணலாம். இங்கே 2 விதமான லாங்குவேஜ் தான் இருக்குது. ஸோ நமக்கு இங்கிலீஷ் தான் தேவை, நமக்கு இங்கிலீஷே போதும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு கீழே வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்கிப் பண்ணுறேன். இதை ஸ்கிப் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அடுத்து எடுத்தோன்னே இங்கே ஒரு 3 ஸ்டெப் இருக்குது. 3 ஸ்டெப்பில் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கீபோர்டை பார்க்கும்போது நம்ம சிஸ்டத்தில் பார்க்குற மாதிரி இந்த கீபோர்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் சிசிடிவின்னு போட்டு ஷிஃப்ட் அழுத்திட்டு அட்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்பவும் ஷிஃப்ட் அழுத்திட்டு 1 2 3 4 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்த பிறகு இந்த பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, க்ரீன் கலர் வந்துச்சு. அதே மாதிரி கீழேயும் பார்த்தோம்னா இது இங்கே தேவைன்னா ஏதாவது தப்பாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். இப்போதைக்கு கீழேயும் திரும்ப சிசிடிவி அட் 1 2 3 4 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுங்க. கொடுத்த பிறகு ஜஸ்ட்டு பார்த்தோன்னா அடுத்தது நம்ம கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே பேட்டர்ன் கேட்குது. உங்கள் விருப்பம் போல் உங்களுக்கு தேவையான பேட்டர்ன் கொடுங்க. இங்கே நான் 7ங்கிற பேட்டர்ன் நான் கொடுக்குறேன். அடுத்தது திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் 7ங்கிற பேட்டர்னை. இப்போ நான் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் பண்ண பிறகு அடுத்த ப்ராசஸ் போயிடுச்சு. இங்கே இருக்கிற 2 ஆப்ஷன் ரொம்பவே முக்கியமானது. ஃபஸ்ட்டு இதில் இமெயில் கேட்குது இல்லையா, அந்த இமெயில் பார்த்தோன்னா நீங்கள் ஃபார் பாஸ்வேர்ட் ரீசெட்டுக்கு மட்டும்தான் அந்த இமெயில், வேறு எதுக்குமே கிடையாது. ஸோ நீங்கள் கொடுக்கும்போது இமெயில் கொடுங்க. ஏன்னா ஒருவேளை பாஸ்வேர்டை மறந்துட்டாலும் நீங்கள் ரீசெட் பண்ணுறது எளிதாக இருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தோன்னா இதில் கொஸ்டின் கூட செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டோம்னா நீங்கள் 2 மெத்தட் இருக்குது. 2 மெத்தடில் உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் 2மே இங்கே நான் டெமோங்கிறதுனால நான் 2மே ஸ்கிப் பண்ணிக்கிறேன். 2மே எனக்கு வேண்டாம், நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கன்ஃபார்ம் பண்ணதும் இப்போ நான் கனெக்ட் பண்ணுறது என்னவோ விஜேயும் கனெக்ட் பண்ணுறேன், HDMI கனெக்ட் பண்ணுறேன். திரும்பவும் இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். 720 பிக்சலில் ரன் ஆகுது. இப்போ இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு திரும்பவும் இது குயிக் ஸ்டார்ட் வேணுமான்னு கேட்குது. நான் இங்கே திரும்ப வரவே கூட நெவர்னு கொடுத்துட்றேன். நெவர்னு கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்விஆர் ஸ்டார்ட் அப் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நான் கொடுத்துக்க 2 கேமராவும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணலாமான்னு கேட்குது. நான் நோ கொடுத்துட்றேன். உள்ளே போய் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு நோ கொடுத்துட்டேன். இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஒரு 4 கேமரா, கீழே ஒரு 4 கேமரா, நடுவில் 2 கேமரா, கிட்ட 10 கேமரா இங்கே ஆட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு 10 சேனல் என்விஆர் இது. இதில் நம்ம தாராளமாக 10 கேமரா வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஏன்னா மற்ற பிராண்ட்லாம் பார்க்கும்போது 4 சேனல் என்விஆர், 8 சேனல் என்விஆர் இப்படி தான் இருந்திருக்குது. பட் இங்கே பார்க்கும்போது ஒரு 10 சேனல் என்விஆராக இருக்குது. இப்போ ஒரு கேமரா ஆட் பண்ண முயற்சி பண்ணுறேன். இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே பேட்டர்ன் போடும்போது இங்கே 2 கேமரா ஷோ ஆகுது. பட் ஆனால் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா கேமரா ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண முடியும். இப்போ இது 2 கேமராவும் ஆக்டிவேட் ஆகலை, ஜஸ்ட் நார்மலாகவே இருக்குது. இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இன்டர்ஃபேஸ் பார்க்கும்போது ஒரு சிஸ்டத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னு பார்த்தோம்னா இங்கே நான் அதையும் க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துடுறேன். ஏன்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மெயின் மெனுக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தா ரைட் கிளிக் பண்ணோம்னா மெயின் மெனு, ப்ளேபேக், பேக்கப், சேனல், மொபைல் மானிட்டரிங், நெட்வொர்க்கு, கிளியர் ஆல், அலாரம், ஷட் டவுன், இது மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்தோன்னா ஹோம் பேஜ் இருக்குது. மேலே பார்த்தோன்னா டேட் அண்ட் டைமு, கீழே சைடில் பார்க்கும்போதும் டேட் இருக்குது, டைம் இருக்குது. இது மாதிரி பார்த்தோன்னா இந்த இன்டர்ஃபேஸ் பார்க்கும்போது ஒரு சிஸ்டமுக்கு இப்படி இருக்குமோ, ஒரு சிஸ்டமில் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அதுமாதிரி கீழே பார்த்தோன்னா ஒவ்வொன்றுமே அப்படி தான் தெரியுது எனக்கு. ஏன்னா கீழே இருக்க நெட்வொர்க்கிங்கு, இது மாதிரி பார்த்தோன்னா கீழே ஹோமு, இது மாதிரி எல்லாமே கிளியராகவே இருக்குது. அதாவது இந்த இன்டர்ஃபேஸிங் பார்த்த வரைக்கும் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்போ ரைட் கிளிக் பண்ணி மெயின் மெனுக்குள்ள வந்துட்டேன். மெயின் மெனுக்குள்ள வரும்போது ஃபஸ்ட் எடுத்தோன்னே மேலே பார்க்கும்போது ப்ளேபேக் இருக்குது, அடுத்தது பேக்கப் இருக்குது, அடுத்த மாதிரி பார்த்தோன்னா இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா பின்னாடி நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போதைக்கு நான் என்ன பார்த்தோன்னா ஜஸ்ட் இதில் கேமரா எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே கேமரா அங்கே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இங்கே 2 கேமரா ஷோ ஆகுது. இப்போதைக்கு இங்கே 2 கேமரா ஷோ ஆகுது. இந்த 2 கேமரா பார்த்தோன்னா நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுனா ஜஸ்ட் இந்த ஆக்டிவேட்டின் கீழே 2 ரெட் மார்க் இல்லை, ரெட் மார்க்கை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் வந்துடும். அதாவது இதில் என்ன கேட்குதுன்னா என்விஆர் பாஸ்வேர்டை நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குது. அது நம்ம டிக் எடுத்துட்டும் நம்ம பண்ணலாம். டிக் எடுத்து நம்ம மேனுவலாக கூட செட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம டிக் பண்ணிவிட்டு, ஏன்னா எனக்கு என்விஆர் பாஸ்வேர்டு இருந்தால் ஓகே தான். இப்போ கன்ஃபார்ம் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆன பிறகு ஜஸ்ட் இங்கே கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகி இப்போதைக்கு ப்ளே ஆகிடுச்சு.
இதுமாரி ப்ளே ஆகிடும். அதே மாதிரி தான் இங்கே வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு கேமரா ஆட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இங்கே நம்ம ஹார்ட் டிஸ்க்கு போடாதனால அப்நார்மல் நோட்டீஸ் வந்துருக்குது. இப்போ பிரச்சனை இல்லை, நம்ம இதை வந்துட்டு லேட் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி வெளியே வந்துடலாம். அதே மாதிரி இன்னொரு கேமரா ஆட் பண்ணோம் இல்லையா, ஜஸ்ட்டு திரும்பவும் நம்ம ரைட் கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். அப்படி இங்கே திரும்ப நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போது இங்கே அந்த ஆப்ஷன் வர மாட்டேங்குது. நம்ம ரைட் கிளிக் பண்ணி இங்கே வந்துட்டு அதாவது டேரெக்டாக இங்கே ஆட் பண்ணலான்னு பார்த்தா இங்கே ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்ம இப்போ திரும்ப மெயின் மெனுக்குள்ளே போயிட்டு திரும்ப அந்த ஆப்ஷன் கேமராக்குள்ளே வந்துட்டு திரும்பவும் அதை டபுள் கிளிக் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணும்போது அதே மாதிரி சிங்க்ரனைஸ் கேட்குது. திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணும்போது கீழே ஆட் ஆகிடுச்சு. 2 கேமராவுமே ஆட் ஆகிடுச்சு. 2 கேமராவும் இப்போதைக்கு ப்ளே ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஐபி பிக் பண்ணிடுச்சு. ஒவ்வொரு ஐபியுமே மாறி ஆட்டோமேட்டிக்காக ஐபி பிக் பண்ணிடுச்சு. ஓகே, அதனால் இப்போதைக்கு நல்லது தான். ஏன்னா வந்துட்டு இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக தான் எடுத்துக்கும். இப்போதைக்கு நம்ம வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு பார்க்கும்போது இங்கே 2 கேமராவுமே வந்துடுச்சு. 2 கேமராவுமே நம்ம ப்ளே ஆகிடுச்சு. நல்லது. இது மாதிரி தான் கேமராவை ஆட் பண்ணுற மெத்தட் இது தான். ஏன்னா வந்துட்டு இதில் வித்தியாசமாக பார்க்கும்போது இங்கே 2 விதமான கேமராவும் வெவ்வேறு மெத்தட் கேமரா தான் இது. வேறு மெகா பிக்சல் உள்ள கேமரா. இன்றைக்கி நம்ம இந்த டிஆன்டி என்விஆரில் எப்படி ஐபி கேமரா ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஏன்னா ஒரு புது பிராண்டில் ஒரு என்விஆர் ஆட் பண்ணுறது எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஃபியூச்சரில் அடுத்த வீடியோக்குள்ளே இந்த டிஆன்டி பிராண்டோடைய கேமரா நிறைய இருக்குது. வித்தியாசமான கேமரா நிறைய இருக்குது. அது ஒவ்வொன்றா உங்களுக்கு உங்களுடைய கண் பார்வை கொண்டு வரேன். இப்போதைக்கு எனக்கு வந்து என்விஆர் மட்டும் தான் அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அடுத்த 2 கேமரா இருக்குது. அடுத்து ஒரு வித்தியாசமாக ஒரு கேமராலாம் இருக்குது. அதை பற்றின வீடியோ கூடிய சீக்கிரம் வரும். இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக ஃபைனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ. நாளைக்கு இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கிறேன். அதற்கு நன்றி, வணக்கம்.